குலதெய்வ கோவிலுக்கு செல்லும் போது இந்த ஒரு பொருளை வாங்கி கொடுங்க. அது மட்டும் இல்லாம தடை இல்லாமல் வீட்டில் சுபகாரியம் நடப்பதற்கும் இவற்றை வாங்கி கொடுக்கலாம். அதுவும் நாம் எல்லோராலும் பணம் கொடுத்து மலிவாக வாங்கக்கூடிய ஒரு பொருள் தான் அது வெல்லம் தான். அதை உங்களால் முடிந்த அளவு உங்க குலதெய்வ கோவிலுக்கு நீங்க உங்க கையால தானம் கொடுக்கலாம். அங்கு மடப்பள்ளி இருந்தால் அங்கு தானம் கொடுக்கலாம். ஆக இந்த வெல்லம் குலதெய்வத்திற்கு பிரசாதம் செய்ய பயன்படுத்தணும். குறைந்தபட்சம் 1 கிலோ வெல்லமாவது வாங்கி கொடுக்கலாம். அதுவும் எப்பொழுதெல்லாம் குலதெய்வ கோவிலுக்கு போறீங்களோ அப்ப எல்லாம் வீட்டில இருந்து வெல்லத்தை வாங்கி வைத்து எடுத்து செல்லணும். இல்லைன்னா அது இல்லாமல் கோவிலுக்கு பக்கத்துல நம்ம போயிட்டு கடையில போய் வெல்லம் வாங்கி கொடுக்க கூடாது. அது முன்கூட்டியே நீங்க உங்க வீட்டுல வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் எடுத்து செல்லணும். முடிந்தா மாதம் மாதம் வீட்டுல இருக்கும் ஒருவர் மற்றும் யாராவது குலதெய்வ கோயிலுக்கு சென்று இந்த வெல்லத்தை தானம் செய்து வந்தால் உங்களுடைய வீட்டுல எந்த தடையும் இருக்காது. உங்களுடைய வீட்டில் நடக்கும் எல்லா விஷயங்களுமே வெள்ளம் போல இனிப்பாக நடந்து முடியும்.